சென்னை நொளம்பூர் அருகே வள்ளலார் நகர் பகுதியில் உள்ள ஆட்டோமொபைல் பழுது பார்க்கும் கடையில் எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் 2 கார்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்திய கணவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் அவரது மனைவி ஜெயந்திக்கும் இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ராஜேந்திரன் ஜெயந்தியுடன் சமரசம் பேசுவதற்காக வீட்டிற்கு சென்றபோது ஜெயந்தி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் ஜெயந்தியை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜெயந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ராஜேந்திரனை போலீசார் கைது செய்தனர். மேலும் ராஜேந்திரன் நடிகர் விஜய் சேதுபதி வீட்டில் காவலாளியாக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே கரிக்கலாம்பாக்கத்தில் தெருவிளக்குகள் எரியாததால் தீப்பந்தம் ஏற்றி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறியுள்ள கிராம மக்கள் விரைவில் தெருவிளக்குகளை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் IPL போட்டியை ரசிகர்கள் கண்டுகளித்தனர். IPL தொடரில் நேற்று நடந்த லீக் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதின. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்தில் திமுக ஒன்றிய அணி அமைப்பாளர் கீர்த்தி ராஜன் ஏற்பாட்டில் பெரிய திரை அமைக்கப்பட்டு IPL போட்டி ஒளிபரப்பப்பட்டது. இதனை நாற்றம்பள்ளி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.